நம்மளோட ப்ரொஃபஷனல் டெய்லரிங் ஆன்லைன் லைவ் கிளாஸஸோட 5th பேட்ச் கம்மிங் February 18th நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸஸ் வெரி பேசிக்கா பிகினிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்மளோட கோர்ஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம பட்டு பாவாடை எப்படி ரெடி பண்றதுன்னு இந்த கிளாஸ்ல பாத்திருந்தோம். ஸோ அந்த கிளாஸ்ல எந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜ் பாப்பாக்கும் எந்த மாதிரி எல்லாம் நம்ம கிளாத் சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ 6 months to 20 years வரைக்கும் உள்ள பேபிஸ்க்கு எவ்வளவு கிளாத் நம்ம ஷர்ட்டுக்கும் சரி ஸ்கர்ட்டுக்கும் தனியா எவ்வளவு கிளாத் வாங்கணும், அதே மாதிரி அதுக்கு லைனிங்கும் எவ்வளவு மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறத நான் ஒரு சார்ட் போட்டு கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க இந்த அளவு நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்க ரொம்ப சின்ன பாப்பாவா இருந்து அப்படின்னா பெட்டிகோட் மாடல்லையும் நம்ம பட்டு பாவாடை ரெடி பண்ணலாம். இப்ப நம்ம 5 years பேபிக்கு 2 meter மெயின் ஃபேப்ரிக்கும் 1 meter லைனிங் ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ணி, இது பெட்டிகோட் மாடல் இல்ல, நார்மலா நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஸ்கர்ட் மாடல்லே தான் நம்ம இது ரெடி பண்றோம். ஸோ உங்களுக்கு பெட்டிகோட் மாடல் வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பெட்டிகோட் மாடல்ல பட்டு பாவாடை ரெடி பண்றதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம ஒரு பாப்பா இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு அளவு துணி வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட் நீங்க மெஷர் பண்ணும்போது பாப்பாவோட இடுப்பு பகுதி, அதாவது தொப்புள் பகுதியில இருந்து கால் லென்த் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு லென்த்தை ஃபுல்லா எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு பட்டு பாவாடைக்கு டோட்டல் ஹைட். தென் இடுப்பு சுற்றளவு பார்க்கும்போது இடுப்பு சுற்றளவு ரொம்ப டைட்டா அளக்காம ஓரளவுக்கு லூஸ் விட்டே கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு கூட நம்ம எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் லூஸ் விட்டு தான் நம்ம பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம இதுல என்ன பண்றோம்னா ஹூக் வைக்கல, இது நான் சோழி மாடல்ல நம்ம ரோப் போட்டு, அதாவது நாடா போட்டு தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப இந்த 5 years பேபிக்கு நான் எடுத்துக்கூடிய டோட்டல் ஹைட் பாத்தீங்கன்னா 26 inches டோட்டல் ஹைட். தென் இதுல 1.5 inch அளவு பட்டி பீஸ் மேல வந்துடும். அதுக்கு கீழே 24.5 inches ஹைட் வர்றதா நமக்கு கீழ்பகுதியில இருந்து வரக்கூடிய லென்த். இனி பாருங்க, இந்த ஹைட் வித்தவுட் பட்டி, அதான் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 26 எடுத்திருந்தோம்ல, அந்த 26ல 1.5 inch அளவு மேல் பக்கம் பட்டி, அதுக்கு கீழே உள்ள 24.5 கீழ்பகுதியில. இப்ப பட்டு பாவாடைன்னு சொல்லும் போது கீழ்பகுதியில நமக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண தேவையில்ல, மேல் பகுதியில மட்டும் தான் பட்டி பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 0.5 மட்டும் ஆட் பண்ணி 25 எடுத்திருக்கிறேன். இனி அந்த பட்டியோட ஹைட் எவ்வளவு? ஸோ பட்டி பீஸோட ஹைட் 1.5 inches ஹைட். ஸோ அதுக்கு 1.5, அதே மாதிரி உள்பக்கமும் நம்ம மடக்கி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அங்கேயும் ஒரு 1.5 + 1 டோட்டலா என்ன ஆகும்னா 4 inches நம்மளோட பட்டியோட ஹைட் எடுத்துக்கோங்க. சோ இது லாஸ்ட் வீடியோ இன்ஸ்கர்ட் வீடியோலயும் இதே மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ ஹிப் ரவுண்ட் பாக்குறோம். ஹிப் ரவுண்ட் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இடுப்பை சுற்றி உங்களோட பட்டு பாவாடைக்கு இடுப்பு சுற்றி அளந்துக்கோங்க. 20 inches லூஸ் விட்டு ரொம்ப டைட்டா அளக்காம ஓரளவுக்கு மினிமமா அளந்துக்கோங்க 20. அதுக்கு கூட நம்ம 3 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த 3 inches எக்ஸ்ட்ரா எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம ஹூக் வைக்கிறோம் அப்படின்னா கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தா போதும். இது சோழி மாடல்ல நம்ம நாடா போட்டு கட்டுறதுனால ஸோ ஒரு 3 inches கூட எடுத்துக்கோங்க, 23 inches எடுத்துக்கலாம். தென் ஃபிளீட், நம்ம இதுல இருக்கக்கூடிய ஃபிளீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 1.5 inches தான் நம்மளோட ஃபிளீட்டோட சைஸ். ஸோ அப்போ ஒரு ஃபிளீட்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு லென்த் போகும் அப்படின்னா, நம்ம கரெக்டா ஃபோல்ட் பண்ணி விடுவோம். ஸோ 1.5 + 1.5 நமக்கு போகும். ஸோ நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், அந்த ஃபிளீட் வைக்கும்போது எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு உள்ள போகுது. ஸோ அந்த ஃபிளீட் வைக்கும்போது 3 inches ஒரு ஃபிளீட்டோட லென்த்துக்கே நமக்கு போயிடும். தென் நம்ம இந்த ஃபிளீட்டை வச்சு டோட்டல் லென்த் எப்படி கால்குலேட் பண்றது, சாரி நம்மளோட டோட்டல் விட்த், நம்மளோட டோட்டல் இடுப்பு சுற்றளவு 23 inches. 23க்கு கூட ஒரு 3 inches மல்டிப்ளை பண்றோம். 3 inches நம்மளோட ஃபிளீட், ஒவ்வொரு சிங்கிள் ஃபிளீட்டுக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு 3 inches. ஸோ அந்த 23யும் 3 inches மல்டிப்ளை பண்ணா 69 கிடைக்கும். ஸோ அந்த 69க்கு கூட எக்ஸ்ட்ரா 2 சைடும் நம்ம ஒரு half inch மடக்கி தைக்கலாம். ஸோ அந்த half inch மடக்கி தைக்கிறதுக்காக 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி டோட்டலா 70 inches வித் இந்த மாதிரி 23 inches உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு தேவைப்படுது அப்படின்னா நீங்க 70 inches உங்களோட ஸ்கர்ட்டுக்கு வித் எடுத்தா கரெக்டா இருக்கும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ அந்த இடுப்பு சுற்றளவு கூட உங்களுக்கு ஃபிளீட்டோட மெஷர்மெண்ட்ஸ் 1.5 inches எடுக்கிறீங்களா இல்ல 2 inches எடுக்கிறீங்களா, ஸோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு தென் நம்மளோட இடுப்பு சுற்றளவை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நமக்கு எவ்வளவு ஸ்கர்ட்டுக்கு விட்டு தேவைப்படும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகே, தென் நம்ம இப்போ லைனிங் கிளாத் எவ்வளவு நமக்கு தேவைப்படுது, மெஷர்மெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஹைட் எடுத்துக்க போறோம். ஸோ ஹைட் பாத்தீங்கன்னா நமக்கு 19.5 inches தான் நான்
நம்மளோட ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் மெயின் ஃபேப்ரிக்கை விட ஒரு 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் கம்மியா இருந்தா கூட நோ ப்ராப்ளம். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். லைனிங் கிளாத் உள் பக்கமா தான் வரும். தென் விட்டு கால்குலேட் பண்ணும்போது உங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு 23 இன்ச்சஸ். ஸோ அந்த 23 கூட இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணி 46 எடுத்துக்கோங்க. இந்த 2 நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ நீங்க எப்பவுமே அந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளவு லென்த் நமக்கு வருதோ அந்த லென்த்துக்கு கூட ஒரு 2 இன்ச்சஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட்டு கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட ஸ்கர்ட் ரெடி பண்ணக்கூடிய சிம்பிள் மெத்தட். உங்களுக்கு கிளியரா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கான டயக்ராம்ஸும் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து 2 மீட்டர் கிளாத் எடுத்து பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுல வந்து 70 இன்ச்சஸ் எனக்கு போதுமானதா இருக்கும். மீதி வரக்கூடியது வந்து ரிமைனிங் எனக்கு வந்து மீதி கிளாத் தான் வருது. இப்ப பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருந்தேன் ஒவ்வொரு ஏஜ் பாப்பாக்கும் எவ்வளவு கிளாத் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறதோட சார்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட பாப்பாக்கு எவ்வளவு கிளாத் வேணும் அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை வாங்கி நீங்க ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணுங்க எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் FB-லயும் என்னோட பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.